வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். நாம் இப்போ பார்க்குறது எக்ஸசைஸ் 1.4ல் கொஸ்டின் நம்பர் 5. A family of 3 people went out for the dinner in a restaurant. ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு ஒரு ஃபேமிலியில் உள்ள 3 பேர் சாப்பிட போகிறாங்க, டின்னர் சாப்பிட போகிறாங்க. அவங்களுக்கு 3 மெனு சொல்கிறாங்க. தோசை, இட்லி, வடை. அதனுடைய காஸ்ட் என்னென்னு சொல்கிறாங்க அப்படின்னா, the cost of 2 தோசை, 3 இட்லி and 2 வடை is 150. The cost of 2 தோசை, 2 இட்லி and 4 வடைஸ் is 200. The cost of 5 தோசை, 4 இட்லி, 2 வடைஸ் is 250 rupees. அப்படின்னு சொல்லிட்டு 3 விதமான காஸ்ட்டை சொல்கிறாங்க. The family has 350 rupees. அவங்க ஃபேமிலிகிட்ட அவங்க கையில் எவ்வளோ இருக்குன்னா 350 rupees ஹேண்ட் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அண்டு இது 8 அவங்க கையில் 350 ரூபா வச்சுருக்காங்க. அவங்க சாப்பிட்றது என்னென்ன சாப்பிட்ருக்காங்க அப்படின்னா 3 தோசை அண்டு 6 இட்லி அண்டு 6 வடைஸ் சாப்பிட்ருக்காங்க. இப்போது அவங்களுடைய பில்லு இதெல்லாம் சாப்பிட்ருக்காங்க. அவங்க பில்லு எவ்வளோ அமௌண்ட்டுன்னு தெரியாது. வில் தே பி ஏபிள் டு மேனேஜ் டு பே த பில் வித்தின் த அமௌண்ட் தே ஹேட். அவங்க கையில் இருக்கக்கூடிய அமௌண்ட்டை வச்சு அவங்களோட பில்லை பே பண்ண முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ நமக்கு அது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, நம்ம ஒரு தோசை, ஒரு இட்லி, ஒரு வடையோடைய காஸ்ட் நமக்கு தெரியணும். அது நமக்கு தெரியாது. ஸோ அதை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அதை நம்ம தெரியலை அப்படின்னா XYZ அப்படின்னு வச்சுக்குவோம். இப்போ இங்கே let x, y and z be the cost of 1 தோசை, 1 இட்லி and 1 வடை. சரி, எக்ஸ், ஒய் மற்றும் இசட் என்பது ஒரு தோசை, ஒரு இட்லி, ஒரு வடை. இல்லை சார், கொடுத்துருக்க டேட்டாவை நம்ம எழுதிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த காஸ்ட் ஆஃப் 2 தோசை. இப்போ 2 இன்ட்டு தோசையோட ரேட்டு எக்ஸு, 2x ப்ளஸ் 3 இட்லி, ஸோ 3y, 2 வடைஸ் 2z ஈக்குவல் டு 150. அடுத்தது காஸ்ட் ஆஃப் 2 தோசை, 2x ப்ளஸ் 2 இட்லி, 2y ப்ளஸ் 4 வடை 4z ஈக்குவல் டு 200. அடுத்தது காஸ்ட் ஆஃப் 5 தோசை, 5x ப்ளஸ் 4 இட்லி, 4y ப்ளஸ் 2 வடைஸ் 2z ஈக்குவல் டு 250 rupees. இப்போ இந்த 3 டேட்டாவை யூஸ் பண்ணி XYZோட வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். இங்கே நம்ம கிராமர் ரூல் யூஸ் பண்ணுறோம். கிராமர் ரூலில் ஃபஸ்ட்டு டெல்டானா XYZோட கோஎஃபிஷியன்ட்டோட டிடர்மினன்ட் வேல்யூ. XYZோட கோஎஃபிஷியன்ட் 2, 3, 2, 2, 2, 4, 5, 4, 2, 2 into, ஸோ ப்ளஸ்ஸு மைனஸு ப்ளஸ்ஸு. ஃபஸ்ட்டு காலம் ஃபஸ்ட்டு ஒமிட் பண்ணிடுறேன். ஸோ 4 மைனஸ் 16, அது அடுத்து -3. செகண்ட் காலம் ஃபஸ்ட்டு ஒமிட் பண்ணணும். 2 into 2 4, 5 into 4 20, -20. ஸோ ப்ளஸ் 2 into தேர்டு காலம் ஃபஸ்ட்டு ஒமிட் பண்ணணும். 2 into 4 8, கிராஸ் மல்டிபிள் ஒரு மைனஸ் வரும். ஸோ -10. 2 into -12, -3 into -16 ப்ளஸ் 2 into -2. அடுத்து 2 into -12 -24 ப்ளஸ் 48 -4. ஸோ டெல்டா இஸ் ஈக்குவல் டு 20. ஸோ நாட் ஈக்குவல் டு 0. கிராமர் ரூல் அப்ளிகபிள். சரி, அடுத்து டெல்டா 1. டெல்டா 1ன்னா என்ன அப்படின்னா, டெல்டாவில் உள்ள ஃபஸ்ட்டு காலமை ரீப்ளேஸ் பண்ணணும். ஸோ இதுக்கு பதிலாக இந்த கான்ஸ்டன்ட் டேர்ம் ஈக்குவேஷனில் இந்த கான்ஸ்டன்ட் டேர்மை அப்ளை பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட்டு காலமில்
கான்ஸ்டன்ட்டும் 150, 200, 250. செகண்ட் காலம் தேர்டு காலம் அப்படியே இருக்கும், அதை அப்படியே எழுதிக்கிறேன். 2, 4, 2. உங்களோட நம்பரில் பெரிய நம்பராக இருக்கனால நம்ம காமனாக எடுத்துக்கலாம். காமனாக எடுத்துக்கிட்டேன் டிடர்மினண்ட்டில் ரோ வைஸ் காலம் வைஸ் காமனாக எடுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு காலமில் நான் 50யோட மல்டிபிள் இருக்கனால 50 எடுக்கிறேன். தேர்டு காலம்லேருந்து 2 காமனாக எடுக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு காலம்லேருந்து நான் 50ஐயும் தேர்டு காலம்லேருந்து 2ஐயும் காமனாக எடுக்கிறேன். ஃபஸ்ட்டு காலமில் 50 எடுத்துட்டேன்னா 3, 450, 200, 550, 250. ஸோ 3, 2, 4. அடுத்து இதில் 2 காமன் எடுத்தோன்னா 1, 2, 1. ஸோ 50 × 200 வழக்கமாக ப்ளஸ்ஸு மைனஸு ப்ளஸ்ஸு. ஸோ 3 × ஃபஸ்ட்டு காலம் ஃபஸ்ட்டு ஒமிட் பண்ணிடுறோம். 2 - 8 -3 × செகண்ட் காலம் ஒமிட் பண்ணிடுறோம். ஃபஸ்ட் ரோ ஒமிட் பண்ணிடுறோம். 4, 5 2s are 10 +1 × 4 4s are 16 -10. So 100, 3 × -6, 3 × -6 +1 × 6. 100 -18 +18 +6. ஸோ -18 +18 கேன்சல் ஆயிரும். 6. 100 × 6, 600. இது டெல்டா 1. அடுத்து டெல்டா 2. டெல்டா 2க்கு டெல்டாவில் உள்ள செகண்ட் காலமை ரீப்ளேஸ் பண்ணணும். இதுதான் டெல்டா. டெல்டாவில் உள்ள ஃபஸ்ட்டு காலம் அப்படியே எழுதிக்கிறோம். 2, 2, 5. செகண்ட் காலமில் எடுத்துகிட்டு கான்ஸ்டன்ட் டேர்மை ஃபில்லப் பண்ணுறோம். 150, 200, 250. தேர்டு காலம் அதே தான். 2, 4, 2. இதுலேயும் நம்ம காமனாக எடுக்கலாம். செகண்ட் காலம்லேருந்து 50ஐயும் தேர்டு காலம்லேருந்து 2ஐயும் காமனாக எடுக்கிறேன். 2, 2, 5, 3, 4, 5. ஏன்னா இதில் 50 காமனாக எடுக்கிறேன். இதில் 2 காமனாக எடுத்தா 1, 2, 1. ஸோ 100 ப்ளஸ்ஸு மைனஸு ப்ளஸ்ஸு. ஸோ 2. ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட் காலம் ஒமிட் பண்ணுறோம். 4 - 10 -3 × செகண்ட் காலம் ஃபஸ்ட் ரோ ஒமிட் பண்ணிடுறோம். 2 - 10 +1. ஃபஸ்ட் ரோ தேர்டு காலம் ஒமிட் பண்ணுறோம். 10 - 20. ஸோ 100 2 × -6 -3 × -8 +1 × -10. So 100 - 12 +24 -10. 100 × 24 - 22, 2. Delta 2 is equal to 2 × 100, 200. அடுத்து டெல்டா 3. டெல்டா 3க்கு ஃபஸ்ட்டு காலமும் செகண்ட் காலம் அப்படியே வச்சுக்கணும். டெல்டாவில் உள்ளது 2, 2, 5. செகண்ட் காலம் பார்த்திங்கன்னா டெல்டாவில் 3, 2, 4. அதை அப்படிங்க எழுதிக்கிறேன். தேர்டு காலமை ரீப்ளேஸ் பண்ணணும். கான்ஸ்டன்ட்டும் 150, 200, 250. ஸோ இதுலேயும் நம்ம இதில் காமன் 50 காமன் எடுக்கலாம். 50 காமன் எடுத்தோம்னா 1 + 2, 2, 5, 3, 2, 4. இதில் 50 காமன் 3, 4,
5. 50 into plus minus plus plus 2 into first column first omit பண்ணிடுறோம் 10 minus 16 minus 3 into second column first omit பண்ணிடுறோம் 10 minus 20 plus 3 into third column first omit பண்ணிடுறோம் 8 minus 10. So 50, 2 into minus 6 minus 3 into minus 10 plus 3 into minus 2. So 50 into minus 12 plus 30 minus 6. 50 into minus 18 plus 30. So 30 minus 18, 12. So delta 3, 50 into 12, 600. By grammar rule, x is equal to delta 1 by delta. Delta 1 என்ன 600 by delta 20. ஒரு 0 அடிச்சிடலாம் 12 டிவைட் பண்ணால் 30. y is equal to delta 2 by delta. Delta 2 200 by 20. So 0 அடிச்சிட்டோம் 20 by 2 10. z equal to delta 3 by delta 600 by 20. 0 omit பண்ணிடலாம் 30. இப்போ காஸ்ட் ஆஃப் ஒன் தோசை இஸ் rupees 30 rupees. காஸ்ட் ஆஃப் ஒன் இட்லி 10. காஸ்ட் ஆஃப் ஒன் வடை 30. சார் இப்போது அவங்க சாப்பிட்டது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 தோசை. அப்போ 3 into x ப்ளஸ் 6 இட்லி 6 into y ப்ளஸ் 6 வடை 6 into z is equal to 3 into xோட வேல்யூ 30 ப்ளஸ் ஒய்யோட வேல்யூ 10 ப்ளஸ் இசட்டோட வேல்யூ 30. 90 ப்ளஸ் 60 ப்ளஸ் 180. ஸோ ஆட் பண்ணோம்னா 330. அவங்க சாப்பிட்டதுக்கான பில் அமௌண்ட்டு 330 rupees. அவங்க கையில் எவ்வளோ இருக்குது அப்படின்னா 350 rupees இருக்குது. அப்போ அவங்க கையில் உள்ள அமௌண்ட்டை விட கம்மியாக தான் சாப்பிட்ருக்காங்க. அவங்களால கையில் உள்ள அமௌண்ட்டை வச்சு பில்லை பே பண்ண முடியும். அப்போ therefore yes, they will be able to manage to pay the bill. சரியா? ஆம், தமிழில் சாப்பிட்டதுக்கான தொகையை அவர்களால் செலுத்த முடியும். ஓகே.